ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ் வந்து டாபிக் வைஸ் பாத்தீங்கன்னா சம்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிரிவு 1ல இருக்கிற தொடரை முடிவு செய்தல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. ஒப்புமை திறனறிதல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. வகைப்பாடுல இருக்கிற வகை 1, வகை 2, வகை 3, வகை 4 எல்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு வகை 5ல இருக்கிற மாறுபட்ட குழு எழுத்துக்களை தேர்ந்தெடுத்தல்ல இருக்கிறதா பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம். மாறுபட்ட குழு எழுத்துக்களை தேர்ந்தெடுத்தல். குறிப்புகள்: கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் சில குழுக்களில் எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் ஒரு குழு தவிர மற்ற அனைத்து ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுமையை கொண்டுள்ளன. அந்த மாறுபட்ட குழுவை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பாக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் சம்ல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கியூ தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மற்ற எழுத்துக்கள் ஆங்கில எழுத்தின் இரட்டைப்படை இடங்களை கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க, ஹைட் பாருங்க 8ங்கிற நம்பர் இருக்கு. டி பாருங்க 20ன்னு சொல்லி இரட்டைப்படை எண்ல இருக்குது. அதே மாதிரி பாருங்க இசட் பாத்தீங்கன்னா 26ங்கிறது வந்து இரட்டைப்படை எண். அப்ப கியூ பாருங்க, கியூங்கிறது 17ங்கிறது பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள்ல இருக்குது. இது வந்து ஒரு ஒற்றைப்படை எண்ல இருக்கிறதுனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒய் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மற்ற அனைத்து எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. உயிரெழுத்துக்கள்லாம் என்ன? ஏ, இ, ஐ, ஓ, யூ தான் வந்து உயிரெழுத்துக்கள். ஏ, ஓ, யூ இதெல்லாம் உயிரெழுத்து. ஒய் பாத்தீங்கன்னா உயிரெழுத்துல வராது, அது வந்து மெய்யெழுத்து கான்சனன்ட்ல வரும். சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். தேர்ட் சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எம் ஓ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா குழுவிலும் ஆங்கில வரிசையில் அடுத்தடுத்த எழுத்துக்கள் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, டி இ வரிசையா தான் இருக்கு. பி கியூ வரிசையா இருக்கு. பாருங்க, டி யூ வரிசையா தான் இருக்குது. எஸ் ஜி வரிசையா தான் இருக்கு. எம் ஓங்கிறது வந்து வராது. எப்படி ஒரு எம் கடுத்து ஏன்னா ஒரு எம் என் ஓ அப்படிதான் வரும். என்ன விட்டுட்டு ஓன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நாலாவது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி எஃப் ஜி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, ஆங்கில எழுத்துக்கள் தலைகீழாக உள்ளது. எஃப்ஜி வரிசை பாத்தீங்கன்னா வரிசையாக உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏபிசிடி வரிசையில பாருங்க, டபிள்யூ கடுத்துதான் வந்து எக்ஸ் வரும். அதே மாதிரி எல் கடுத்துதான் எம் வரும். ஓ கடுத்துதான் பி வரும். எஸ் கடுத்துதான் வந்து டி வரும். பாருங்க, எஃப் ஜிங்கிறது வந்து வரிசையா இருக்கு. எஃப் கடுத்துதான் ஜி வந்து வரிசையா இருக்கிறதுனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அஞ்சாவது சம் பாருங்க. ஓகே, இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி QN தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தலைகீழ் வரிசையில் ஒன்று மாற்றி ஒன்று என 2 எழுத்துக்கள் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, எழுதுக்கலாம். ஈல இருந்து கொடுத்திருக்காங்க, நம்மளும் ஈல இருந்து எழுதிக்கலாம். பாருங்க, இ எஃப் ஜி கே கொடுத்திருக்காங்க, நம்ம கேல இருந்து எழுதிக்கலாம். கே எல் எம். அடுத்து பாருங்க, யூல இருந்து கொடுத்திருக்காங்க, யூல இருந்து எழுதிக்கலாம். யூ வி டபிள்யூ. அடுத்து பாருங்க, என் கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க, என்ல இருந்து எழுதிக்கலாம். NOPQ. ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க, ஜில இருந்து இ வந்து போயிருக்கு. ஒரு லெட்டர் வந்து விட்டுருக்காங்க. எம்ல இருந்து கே ஒரு லெட்டரு. டபிள்யூல இருந்து பாத்தீங்கன்னா யூ ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. பாருங்க, என்ல இருந்து கியூ பாத்தீங்கன்னா 2 லெட்டர் விட்டுருக்காங்க. 2 இருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆறாவது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ பி டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, ஹைட்ல இருந்து கே வரைக்கும் எழுதிக்கலாம். பாருங்க, ஹைட் ஐ ஜே கே எழுதியாச்சு. அடுத்து எம்ல இருந்து பி வரைக்கும் எழுதிக்கலாம். எம் என் ஓ பி. அடுத்து என்ல இருந்து கியூ வரைக்கும் எழுதிக்கலாம். என் ஓ பி கியூ. நெக்ஸ்ட் டீல இருந்து டபிள்யூ வரைக்கும் எழுதிக்கலாம். டி யூ வி டபிள்யூ. பாருங்க, அதுக்கடுத்து பில இருந்து ஆப்ஷன் டிக்கு பாருங்க, பில இருந்து டி வரைக்கும் எழுதிக்கலாம். பி சி டி. இதுலயே தெரியும், நம்ம இங்க வந்து மொத்தத்துக்கு 4 லெட்டர் எழுதிருக்கோம். ஆப்ஷன் ஏல மட்டும் பாத்தீங்கன்னா 3 லெட்டர் தான் வருது. சோ இதை வச்சே வந்து போட்டுடலாம்.
ஓகே, வாங்கி பாருங்க. ஹைட்ஸ்ல இருந்து கே வரைக்கும் பாத்தீங்கன்னா நடுவுல 2 லெட்டர் இருக்கு. எம்ல இருந்து பி வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 லெட்டர். என்ல இருந்து கியூ வரைக்கும் பாத்தீங்கன்னா நடுவுல 2 லெட்டர் இருக்கு. டீல இருந்து டபிள்யூ வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 லெட்டர் இருக்கு. பில இருந்து டி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 7th சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி ஏ ஐ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா அடுத்தடுத்த 2 உயிரெழுத்துக்கள் இருக்கு அப்படிங்காங்க. உயிரெழுத்து பாருங்க, வவல்ஸ் ஏ இ ஐ ஓ யூன்னு சொல்லிதான் வவல்ஸ். இதுல பாருங்க ஏஇ 2 வவல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஏஇ அப்படிங்கிறது வந்து வரிசையா கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏஇ ஐஓன்னு இருக்கு பாருங்க, அடுத்தும் ஐஓங்கிறது வரிசையா இருக்கு. இஐ பாருங்க, அடுத்து இஐ அப்படிங்கறதும் வரிசையா இருக்கு. ஓயு பாருங்க, ஓயுவும் வரிசையா இருக்கு. ஐஓ பாருங்க, சாரி ஏஐ பாருங்க, ஏஐங்கிறது பாருங்க ஒரு லெட்டர், ஏக்கும் ஐக்கும் இடையில ஒரு லெட்டர் ஈங்கிறத விட்டுட்டு ஏஐன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து டிஃபரெண்டா இருக்கறதுனால கரெக்டான ஆன்சர். 8வது சம் பாருங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ கே ஓ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாருங்க, டிடபிள்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, டிடபிள்யூ பாருங்க, டிடபிள்யூ டிக்கு நேரா டபிள்யூ வந்து இருக்குது, அப்படியே ஆப்போசிட்ல கீழே வந்து இருக்குது. ஹெச்எஸ் பாருங்க, ஹெச்எஸும் சேமா வந்து இருக்குது. அதே மாதிரி எம்என் பாருங்க, சேமா தான் வந்து இருக்குது பாருங்க, எம்என் சேமா இருக்கு. ஜிடி பாருங்க, அதுவும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க கே ஓன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கே ஓ வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. கேக்கும் ஆப்போசிட்ல வந்து ஓ இருக்கிறதுனால ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 9வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ எஃப் ஜி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து என்ன மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னு பாருங்க. வி டி, இது வந்து வியும் டியும் உள்ள ஏபிசிடி வரிசையில உள்ள மதிப்புல வந்து கரெக்டா போகுது. இப்ப பாத்தீங்கன்னா 2த்தையும் வந்து கூட்டியிருக்காங்க. சரி பாப்போம். வியும் டியும் கூட்டியிருக்காங்க பாருங்க. வில வந்து ஏபிசிடி வரிசையில வியோட மதிப்பு பாத்தீங்கன்னா 22 பிளஸ் டியோட மதிப்பு பாத்தீங்கன்னா 20. இந்த 2த்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 42ன்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி எம் கியூக்கு வந்து பாக்கலாம் பாருங்க. எம்ஐயும் கியூவையும் வந்து ஆட் பண்ணலாம். எம் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 13வது இடத்துல இருக்கு. கியூ பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 17வது இடத்துல இருக்கு. இப்ப 2டையும் கூட்டினா என்னது கிடைக்கும், நம்மளுக்கு 30ன்னு சொல்லி கிடைக்கும். அதுக்கடுத்து பாருங்க பி ஆரையும் அதே மாதிரிதான் எழுதணும். பியும் ஆரையும் கூட்டுவோம். பி பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில வந்து பாத்தீங்கன்னா 16வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறு பாத்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18வது இடத்துல வந்து இருக்குது. சோ இப்ப இது எல்லாத்தையும் வந்து கூடனா நம்மளுக்கு 34ன்னு சொல்லி ஆன்சர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க டி எஃப் இருக்கு. அப்ப டியையும் எஃப்ஐயும் வந்து நம்ம வந்து கூட்டணும். டி ஏபிசிடி வரிசையில பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. எஃப் பாத்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்கு. கூட்டினா 10ன்னு சொல்லி வரும். லாஸ்ட் ஆப்ஷன் எஃப் ஜி வந்து கூட்டிடலாம் பாருங்க. எஃப்ஐயும் ஜியையும் வந்து ஆட் பண்ணலாம். எஃப் ஏபிசிடி வரிசையில 6வது இடத்துலயும், ஜி பாத்தீங்கன்னா 7வது இடத்துலயும் இருக்கு. 2த்தையும் ஆட் பண்ணா 13ன்னு கிடைக்கும். பாருங்க 42 அப்படிங்கிறது வந்து ஒரு இரட்டைப்படை எண், 30 அப்படிங்கிறது ஒரு இரட்டைப்படை எண், 34ங்கிறது ஒரு இரட்டைப்படை எண், 10ங்கிறது வந்து இரட்டைப்படை எண், 13 மற்றும் ஒற்றைப்படை எண். சோ ஆப்ஷன் இ வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால எஃப்ஜி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 10வது சம் பார்க்கலாம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி என்பிஆர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எழுத்துக்களா இருக்கு பாருங்க. பிசிடி கேஎல்எம் ஆர்கியூபி, அடுத்து பாருங்க ஹெச்ஜிஎஃப் அப்படின்னு சொல்லி வரிசையில இருக்குது. அதாவது முன்னாடி இருந்தும் வரிசையா இருக்கு, பின்னாடி இருந்தும் வரிசையா இருக்கு பாருங்க. எஃப்ஜிஹெச் வரிசையா தான் இருக்குது பாருங்க. கேஎல்எம் இதுல பாருங்க பிக்யூஆர் வரிசையா தான் இருக்கு. ரிவர்ஸ்னாலும் சரி, ஃப்ரண்ட்ல இருந்தாலும் ஃபார்வர்ட்லாலும் சரி, பேக்வர்ட்லாலும் சரி வரிசையா தான் வந்திருக்கு. பட் பி மட்டும் அப்படி இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்க. என் அடுத்து என்ன ஒரு என் ஓ பி,
அடுத்து Q, அடுத்துதான் வந்து R வரும். இதுல பாருங்க ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் வந்து இருக்குது. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 11வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி STU தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, வரிசையா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ABCD பாருங்க, முதல்ல ஒரு லெட்டர் கூட விடல, அடுத்து ஒரு லெட்டர் மட்டும் விட்டுருக்காங்க பாருங்க. FGHI சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. அதே மாதிரி பேட்டர்ன்ல தான் வந்திருக்கு. LMNO பாருங்க, அதே மாதிரி பேட்டர்ன்ல தான் வந்திருக்கு. சாரி, அதே பேட்டர்ன்ல தான் வந்திருக்கு. E பாருங்க, ஆப்ஷன் E WXYZ பாருங்க, அதே பேட்டர்ன்ல தான் வந்திருக்கு. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. STU வரிசையா இருக்கு பாருங்க. இது லெட்டர் மூணுமே வந்து வரிசையா வந்து இருக்கு, நடுவுல எந்த லெட்டருமே விடல. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 12வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி OPQ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க, HGF வரிசையா இருக்கு பாருங்க, பின்னாடில இருந்து போகுது. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க, XWVன்னு சொல்லிட்டு பின்னாடில இருந்து கரெக்டா போகுது. ஆப்ஷன் சி பாருங்க, NMLன்னு சொல்லிட்டு பின்னாடில இருந்து போகுது. ஆப்ஷன் இ பாருங்க, UTS சொல்லி பின்னாடில இருந்து கரெக்டா போகுது. அப்ப ஆப்ஷன் டி பாருங்க, OPQன்னு சொல்லிட்டு வரிசையா போகுது. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்ல போகுது. இது மட்டும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து போகுது. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா பேக்ல வந்து போகுது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 13வது சம் பாருங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் DMNO தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, எழுதிக்கலாம். ABCDE பாருங்க, ஒரு லெட்டர் விட்டு இருக்கு, ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் பில உள்ளதையும் பாருங்க, PQRST இங்க பாருங்க, இதுலயும் ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, UVWXY இதுவும் வந்து பாருங்க ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் இ பாருங்க, GHIJK இதுவும் பாருங்க ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க, MNO அப்படின்னு சொல்லி பாருங்க வரிசையா வந்து கொடுத்திருக்காங்க. லெட்டர் எந்த லெட்டருமே இடையில வந்து விடல. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14வது சம் பாருங்க. இதுல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. சில பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில வந்து முன்னாடி வந்து GIK தான் வந்து கரெக்டா வரும். சரி, ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் 14வது சம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ RTW தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாருங்க, எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பில இருந்து எழுதுவோம் பாருங்க. எம்ல இருந்து கொடுத்திருக்காங்க, நான் எழுதுறேன். MNOPQ வரைக்கும் கொடுத்திருக்காங்க, நானும் Q வரைக்கும் எழுதிக்கிறேன். ஆப்ஷன் சி பாருங்க, கேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, KJIHG. நெக்ஸ்ட் பாருங்க, M கொடுத்திருக்காங்க. சோ எம்ல இருந்து எழுதிக்கலாம் பாருங்க, MLKJ சொல்லி வரும். நெக்ஸ்ட் பில இருந்து கொடுத்திருக்காங்க, எழுதிக்கலாம் பாருங்க, BCDEF. இங்க பாருங்க, Qல இருந்து O போயிருக்கு, ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் M போயிருக்காங்க. அதே மாதிரி G பாருங்க, Gல இருந்து I ஒரு லெட்டர் விட்டு அதுக்கு அடுத்து K ஒரு லெட்டர் விட்டு வந்திருக்கு. I பாருங்க ஒரு லெட்டர் விட்டு K, அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு M. அதுக்கு அடுத்து ஆப்ஷன் இ பாருங்க, B ஒரு லெட்டர் விட்டு D, Dக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டு Fன்னு சொல்லி போயிருக்கு. பட் ஆப்ஷன் ஏ பாருங்க, RSTUVWன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆர்ல இருந்து T ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. அடுத்து ஒரு லெட்டர் விட்டு B வரணும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, லாஸ்டா Wன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு Vன்னு கொடுத்தா கரெக்டா இருக்கும். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது சம் பாருங்க. ஓகே, இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா
ஆப்ஷன் சி ஜிஇசி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, பில இருந்து டி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம எழுதிக்கலாம் PQRST. அடுத்து எம்ல இருந்து கொடுத்திருக்காங்க, நம்ம எழுதிக்கலாம் MNOPQ. அடுத்து பாருங்க ஆப்ஷன் டி எழுதிக்கலாம் பாருங்க. டீல இருந்து கொடுத்திருக்காங்க, அப்ப TUVWX. அதுக்கடுத்து பாருங்க எஸ்ல இருந்து கொடுத்திருக்காங்க STUVW. அடுத்த ஆப்ஷன் சியும் வந்து எழுதிக்கலாம் பாருங்க. ஜில இருந்து கொடுத்திருக்காங்க GFEDC. சில இருந்து கொடுத்திருக்காங்க எழுதியிருக்கேன் CDEFGன்னு எழுதியிருக்கேன். இப்ப பாருங்க இது எல்லாமே வந்து வரிசையில இருக்கு, இது மட்டும் பேக்ல போயிருக்கு. இதுலயே பார்த்தாலே தெரியுது பாருங்க. அதுவும் ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் போயிருக்கு பாருங்க. எம்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டு ஓல இருந்து ஒரு லெட்டர் விட்டு கியூ. அதே மாதிரி பாருங்க டீல இருந்து ஒரு லெட்டர் விட்டு வில இருந்து ஒரு லெட்டர் விட்டு எக்ஸ், எஸ்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டு யூல இருந்து ஒரு லெட்டர் விட்டு டபிள்யூன்னு எழுதிருக்காங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல போயிருக்கு. இது மட்டும் ஆப்ஷன் சி மட்டும் பேக்ல போயிருக்கு பாருங்க. ஜில இருந்து இ பேக்ல போயிருக்கு, இல இருந்து சி பேக்ல போயிருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16வது சம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி EHL தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. பில இருந்து ஹைச் வரைக்கும் கொடுத்திருக்காங்க, நம்ம எழுதிக்கலாம் பாருங்க. BCDEFGH. அடுத்து சில இருந்து ஐ வரைக்கும் எழுதிக்கலாம் பாருங்க. CDEFGHI. நெக்ஸ்ட் டில இருந்து ஜே வரைக்கும் எழுதிக்கலாம் DEFGHIJ. நெக்ஸ்ட் இ எழுதிக்கலாம் ஆப்ஷன் இ FGHIJKL. ஆப்ஷன் டி வந்து தனியா எழுதிக்கலாம் பாருங்க. இல இருந்து எல் வரைக்கும் EFGHIJKL. பாருங்க ஆப்ஷன் டில இருந்து இ வரைக்கும் 2 லெட்டர் விட்டு போகுது. தென் அகைன் 2 லெட்டர் விட்டு ஹைச்சுக்கு போகுது பாருங்க. 2 லெட்டர் வந்து விட்டு போகுது. ஆப்ஷன் சி பாருங்க, சில இருந்து பாருங்க ஆப்ஷன் சில இருந்து எஃப் வரைக்கும் 2 லெட்டர் விட்டு போகுது. எஃப்ல இருந்து பாருங்க 2 லெட்டர் விட்டு ஐக்கு வந்து போகுது. ஆப்ஷன் டி சி பாருங்க, டில இருந்து பாத்தீங்கன்னா 2 லெட்டர் விட்டு ஜிக்கு வந்து போகுது. ஜில இருந்து 2 லெட்டர் விட்டு ஜேக்கு வந்து போகுது. ஆப்ஷன் இ பாருங்க, எஃப்ல இருந்து ஐக்கு 2 லெட்டர் விட்டு வந்து போகுது. அதே மாதிரி ஐல இருந்து 2 லெட்டர் விட்டு எல்லுக்கு வந்து போகுது. சோ அதுக்கப்புறம் பாருங்க ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. இல இருந்து பாருங்க 2 லெட்டர் விட்டு இல இருந்து 2 லெட்டர் விட்டு ஹைச்சுக்கு போகுது. ஹைச்ல இருந்து 3 லெட்டர் விட்டு தான் எல்லுக்கு வந்து போகுது. இது எல்லாமே 2 லெட்டர் இடையில இருக்கு. அப்ப பாருங்க ஆப்ஷன் டில மட்டும் லாஸ்ட் 3 லெட்டர் வந்து விட்டு போனதுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 17வது சம் பாருங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி CPA தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நடு எழுத்து ஒரு உயிரெழுத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு உயிரெழுத்து என்னன்னு தெரியும், AEIOU சொல்லி நமக்கு நல்லாவே வந்து தெரியும். பாருங்க நடு எழுத்து ஓங்கிறது வந்து உயிரெழுத்து. அதே மாதிரி ஏ பாருங்க உயிரெழுத்து, ஐங்கிறது உயிரெழுத்து, யூங்கிறது உயிரெழுத்து. இப்ப ஆப்ஷன் பில மட்டும் பாருங்க நடுவுல ஒரு உயிரெழுத்து வரல. பிங்கிறது வந்து உயிரெழுத்து கிடையாது, அது வந்து ஒரு கான்சனன்ட். சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது சம் பாருங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி GIQ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க, பில இருந்து டிக்கு ஒரு லெட்டர் விட்டு போகுது. தென் டில இருந்து டபிள்யூ பாருங்க, டிக்கு டபிள்யூக்கு நேரா வந்து டபிள்யூ வந்து இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் விட்டு அதுக்கடுத்து அதுக்கு நேரா ஆப்போசிட்ல இருக்கிற லெட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாருங்க ஆப்ஷன் பி பாருங்க, டில இருந்து எஃப் பாருங்க ஒரு லெட்டர் விட்டு போகுது. தென் எஃப்க்கு நேரா இருக்கிற லெட்டர் யூ வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, எஃப்ல இருந்து ஹைச்சுக்கு ஒரு லெட்டர் விட்டு போகுது. ஹைச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்ல எஸ் இருக்கு, அதை கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் இ வந்து செக் பண்ணலாம் பாருங்க. ஐல இருந்து ஒரு லெட்டர் விட்டு கேக் வந்து போகுது. கேக் அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பி இருக்குது, பி கொடுத்திருக்காங்க பாருங்க.
தென் பாருங்க டி வந்து செக் பண்ணலாம். ஜில இருந்து ஒரு லெட்டர் விட்டு ஹைச்சுக்கு கரெக்டா தான் போகுது. பட் ஜில இருந்து ஒரு லெட்டர் விட்டு ஐக்கு கரெக்டா தான் ஒரு லெட்டர் விட்டு போகுது. ஐக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஆர்ன்னு சொல்லி இருக்குது. ஆனா நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கியூன்னு சொல்லி ஆப்போசிட்ல, அதுக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற கியூ வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே 19வது சம் பார்க்கலாம். ஓகே பாருங்க, இப்ப இதுல எது 19வது சம்ல இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி RMP தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி எப்படின்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க, பில இருந்து ஆருக்கு வந்து போயிருக்கு பாருங்க. பில இருந்து ஆருக்கு பாருங்க, நடுவுல 3 லெட்டர் விட்டுட்டு ஆருக்கு போயிருக்கு. தென் ஆர்ல இருந்து டீக்கு போயிருக்கு. ஆர்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டு அகைன் திரும்பி ரிவர்ஸ்ல பேக்ல வந்து டி போயிருக்கு. சரி ஆப்ஷன் சி பாருங்க, ஒய்ல இருந்து பாருங்க யூக்கு வந்து பாருங்க அதே மாதிரி 3 லெட்டர் விட்டு போயிருக்கு. தென் ஒய்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டு யூல இருந்து ஒரு லெட்டர் விட்டு டபிள்யூக்கு வந்து அகைன் போயிருக்கு பாருங்க. அதே மாதிரி ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. எஃப்ல இருந்து பிக்கு வந்து பாருங்க 3 லெட்டர் விட்டு போயிருக்கு. அகைன் பில இருந்து ஒரு லெட்டர் விட்டு டிக்கு பேக்ல போயிருக்கு. ஆப்ஷன் இ செக் பண்ணலாம் பாருங்க. எம்ல இருந்து ஐக்கு பாருங்க 3 லெட்டர் இடையில விட்டு போயிருக்கு. தென் ஐல இருந்து 2 லெட்டர் விட்டு பாருங்க கேக்கு வந்து போயிருக்கு. இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் பி செக் பண்ணலாம் பாருங்க. ஆர்ல இருந்து எம்முக்கு பாத்தீங்கன்னா 4 லெட்டர் விட்டு போயிருக்கு. நம்மளுக்கு இங்க எல்லாமே பாருங்க 3 லெட்டர் இருக்கு, இங்க மட்டும் 4 லெட்டர் இருக்கு. சரி ஓகே பாருங்க, எம்ல இருந்து பிக்கு பாருங்க 2 லெட்டர் விட்டு போயிருக்கு. நம்மளுக்கு கீழே பாருங்க ஒரு லெட்டர் விட்டு தான் வந்து பேக்ல போயிருக்கு. இங்க வந்து பாருங்க 2 லெட்டர் வந்து விட்டு போயிருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி RTP தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. இங்க பாருங்க இல இருந்து பில இருந்து கொடுத்திருக்காங்க, நம்ம பில இருந்து எழுதிக்கலாம் பாருங்க. பி CDE, தென் எஃப்ல இருந்து கொடுத்திருக்காங்க எழுதிக்கலாம் FGHI, தென் எல்ல இருந்து கொடுத்திருக்காங்க LMNO, தென் பாருங்க பில இருந்து கொடுத்திருக்காங்க அதே எழுதிக்கலாம் பாருங்க PQRST. இதுலயும் மேல ஃபுல்லா பார்த்தாலே தெரியும், மேல எல்லாம் 4 லெட்டர் வந்திருக்கு, இதுல மட்டும் 5 லெட்டர் வந்திருக்கு. அதுலயே கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் அப்படின்னு. சரி செக் பண்ணலாம் பாருங்க. டில இருந்து இ வந்து போயிருக்கு. தென் இல இருந்து அகைன் பாத்தீங்கன்னா பிக்கு வந்து போயிருக்கு. ஹைச் பாருங்க, ஹைச்ல இருந்து பாத்தீங்கன்னா ஐக்கு வந்து போயிருக்கு. தென் ஐல இருந்து பாருங்க எஃப்க்கு வந்து போயிருக்கு. இப்ப இந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு பாருங்க. என்ல இருந்து வந்து ஓக்கு போயிருக்கு. தென் ஓல இருந்து பேக்ல பாத்தீங்கன்னா எல்லுக்கு போயிருக்கு. இப்ப ஆர் பாருங்க, ஆர்ல இருந்து டீக்கு 2 லெட்டர் நடுவுல ஒரு லெட்டர் விட்டு வந்து போயிருக்கு. நம்மளுக்கு இது ஃபுல்லா லெட்டரே விடாம அடுத்து போயிருக்கு. சரி பாக்கலாம். டீல இருந்து பாருங்க அகைன் வந்து பிக்கு போயிருக்கு பாருங்க, 3 லெட்டர் விட்டு போயிருக்கு. நம்மளுக்கு இங்க 2 லெட்டர் தான் விட்டு போயிருக்கு, இங்க வந்து 3 லெட்டர் விட்டு போயிருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 21வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி PRU தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி எப்படின்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. ஹைச்ல இருந்து என் வரைக்கும் கொடுத்திருக்காங்க எழுதிக்கலாம் பாருங்க. HIJKLMN, ஜேல இருந்து எழுதிக்கலாம் JKLMNOP. தென் அகைன் கியூல ஆப்ஷன் டில உள்ளது எழுதிக்கலாம் QRSTUVW. பாருங்க ஆப்ஷன் சியும் எழுதிக்கலாம் பாருங்க. ஆப்ஷன் சி பில இருந்து கொடுத்திருக்காங்க எழுதிக்கலாம் பாருங்க PQRSTU. சரி பாருங்க, ஹைச்ல இருந்து ஜே வரைக்கும் பாருங்க. ஹைச்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டு ஜேல இருந்து பாருங்க இடையில 3 லெட்டர் விட்டு என் வந்து போயிருக்கு. ஆப்ஷன் பி பாருங்க, ஜேல இருந்து எல் ஒரு லெட்டர் விட்டு போயிருக்கு. அதே மாதிரி எல்ல இருந்து பி பாருங்க இடையில 3 லெட்டர் விட்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் டி கியூல இருந்து எஸ் பாருங்க ஒரு லெட்டர் விட்டு போயிருக்கு. தென் எஸ்ல இருந்து டபிள்யூக்கு பாருங்க 3 லெட்டர் விட்டு போயிருக்கு. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம் பாருங்க. பில இருந்து ஆர் ஒரு லெட்டர் விட்டு போயிருக்கு. தென் ஆர்ல இருந்து பாருங்க 2 லெட்டர் விட்டு போயிருக்கு. மீதி எல்லாம் பாருங்க, இது எல்லாமே பாருங்க 3 லெட்டர் விட்டு போயிருக்குது. இது மட்டும் 2 லெட்டர் விட்டு இடையில 2 லெட்டர் தான் இருக்குது பாருங்க. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 22வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி HEG தான் வந்து கரெக்ட்.
எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழுல மட்டும்தான் உயிரெழுத்து இருக்குதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உயிரெழுத்து தெரியும் நம்மளுக்கு ஏ இ ஐ ஓ யூ சொல்லி நல்லாவே தெரியும். இதுல மட்டும் பாருங்க இ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்கு. இது எதுலயுமே பாருங்க எந்த உயிரெழுத்துமே இல்ல. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 23வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி QNT தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி எப்படின்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. இதுல இருந்து ஏல இருந்து கொடுத்திருக்காங்க, நம்மளே ஏல இருந்து எழுதிக்கலாம். பாருங்க ஏல இருந்து ஹெச் வரைக்கும். நெக்ஸ்ட் ஐல இருந்து கொடுத்திருக்காங்க, எஃப்ல இருந்து கொடுத்திருக்காங்க, ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம். தென் ஓல இருந்து கொடுத்திருக்காங்க, ஓல இருந்து எழுதிக்கலாம் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ பி. தென் ஆப்ஷன் இ எழுதிக்கலாம் பாருங்க. பி ல இருந்து கொடுத்திருக்காங்க பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ. ஆப்ஷன் டி வந்து நான் தனியா எழுதுறேன் பாருங்க. என்ல இருந்து கொடுத்திருக்காங்க என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி. இப்ப பாருங்க டில இருந்து ஏ வந்து பேக்ல போயிருக்கு பாருங்க, 2 லெட்டர் விட்டு பேக்ல போயிருக்கு. தென் அகெயின் ஏல இருந்து ஹைச் போயிருக்கு பாருங்க. எத்தனை லெட்டர் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 லெட்டர் பேக்ல வந்து போயிருக்கு. சாரி ஃபார்வர்ட்ல போயிருக்குது. பேக்ல 2 லெட்டரும் ஃபார்வர்ட்ல 7 லெட்டர்ஸும் போயிருக்கு. சரி ஓகே பாருங்க. அதே மாதிரி ஐல இருந்து எஃப் வரைக்கும் பாருங்க. ஐல இருந்து எஃப் வரைக்கும் பாருங்க, பேக்ல 2 லெட்டர் போயிருக்கு. தென் எஃப்ல இருந்து எம் வரைக்கும் பாருங்க. எஃப்ல இருந்து எம் வரைக்கும் 1 2 3 4 5 6 7 லெட்டர் போயிருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க. ஆர்ல இருந்து 2 லெட்டர் விட்டு ஓ போயிருக்கு. தென் ஓல இருந்து பாருங்க 7 லெட்டர் விட்டு பி போயிருக்கு. ஆப்ஷன் இ பாருங்க. எஸ்ல இருந்து பாருங்க பேக்ல 2 லெட்டர் பி போயிருக்கு. தென் பி ல இருந்து பாருங்க 7 லெட்டர் விட்டு டபிள்யூ போயிருக்கு. இப்ப இது எல்லாமே வந்து சேம் மெத்தட்ல வந்திருக்கு. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. கியூல இருந்து 2 லெட்டர் விட்டு என் போயிருக்கு, கரெக்ட் தான். தென் என்ல இருந்து வந்து டீக்கு போயிருக்கு. எத்தனை லெட்டர் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் தான் வந்து ஃபார்வர்ட்ல வந்து போயிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா மேல உள்ளதுல பாத்தீங்கன்னா 7 லெட்டர்ஸ், கீழே மட்டும் 6 லெட்டர் டில போயிருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 24வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி AZY தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா மற்ற எல்லா குழுக்களையும் பாத்தீங்கன்னா 3வது மற்றும் 1வது எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா அகர வரிசையில் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. 3வது மற்றும் 1வது மற்றும் 3வது எண் பாருங்க. ஓக்கு அடுத்து என்ன வரும்? பி தான் வரும் பாருங்க. எஸ்க்கு அடுத்து என்ன வரும்? டி வரும். யூக்கு அடுத்து என்ன வரும்? வி தான் வரும் பாருங்க. டிக்கு அடுத்து என்ன வரும்? இ தான் வந்து வரும். இப்போ 3வதும் 1வதும் அடுத்தடுத்த எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒய்யும் ஏவும் வந்து அடுத்தடுத்த எழுத்து வராது. ஒய் ஏ வந்து எப்படி வரும்? YZA வந்து அடுத்தடுத்த லெட்டர்ல வந்து வரவே வராது. ஒய்க்கு அடுத்து என்ன ஒரு இசட் தான் வரும். சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கொடுத்திருக்காங்க. பட் நம்ம செக் பண்ணி பார்த்தா ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டா வருது. பட் அவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே வாங்க செக் பண்ணி பாக்கலாம். பாருங்க இங்க ஏல இருந்து பாருங்க ஜில இருந்து டி வரைக்கும் போயிருக்கு. ஏன்னா அங்க இருந்து ஜில இருந்து டி வரைக்கும் பேக்ல வந்து போயிருக்கு 2 லெட்டர் விட்டு. தென் டில இருந்து பேக்ல 2 லெட்டர் விட்டு ஏ போயிருக்கு. அதே மாதிரி பாருங்க ஓல இருந்து பேக்ல 2 லெட்டர் விட்டு போயிருக்கு. எல்ல இருந்து ஐ பாத்தீங்கன்னா 2 லெட்டர் விட்டு பேக்ல போயிருக்கு. ஆப்ஷன் சியும் பாருங்க பில இருந்து 2 லெட்டர் விட்டு எஸ் பேக்ல போயிருக்கு. எஸ் பாருங்க எஸ்ல இருந்து பேக்ல அப்படி பி வந்து 2 லெட்டர் விட்டு போயிருக்கு. சோ இப்ப இந்த மெத்தட் எல்லாம் கரெக்டா தான் வருது. சரி ஆப்ஷன் டி பாருங்க. கேல இருந்து ஹைச் பாருங்க 2 லெட்டர் விட்டு போயிருக்கு. ஹைச்ல இருந்து இ 2 லெட்டர் விட்டு போயிருக்குது. ஆப்ஷன் இ மட்டும் பாருங்களேன். டபிள்யூல இருந்து ஒய் பாத்தீங்கன்னா 1 லெட்டர் விட்டு போயிருக்குது. அதுக்கடுத்து ஒய்ல இருந்து இசட்டுக்கு நம்ம லெட்டர்ஸே இல்ல. சோ ஆப்ஷன் இ தான் வந்து இதுல வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். பட் அவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 26வது சம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி IJL தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மற்ற எந்த குழுவிலும் உயிரெழுத்து இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உயிரெழுத்து தெரியும் AAIOU சொல்லி தெரியும்.
உயிரெழுத்து வேற எதுலயுமே இல்ல பாருங்க. இதுல மட்டும் ஐ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து இருக்குது. இது எதுலயுமே வந்து AEIO லெட்டர்ஸ் எதுவுமே இல்ல. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 27வது சம். இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி JFE தான் வந்து கரெக்ட். எப்படின்னு பாக்கலாம் பாருங்க. ஏல இருந்து கொடுத்துருக்காங்க, நான் எழுதிக்கிறேன் ABCDE. தென் T ல இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க TUVWX. P ல இருந்து கொடுத்துருக்காங்க, P ல இருந்து எழுதிக்கலாம் PQRST. தென் ஆப்ஷன் E எழுதுறேன் நானு, D விட்டுட்டு. ஓகே பாருங்க, U ல இருந்து கொடுத்துருக்காங்க UVWXY. ஆப்ஷன் D எழுதிக்கலாம் பாருங்க. J ல இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, E ல இருந்து EFGHIJ. சரி ஓகே பார்க்கலாம். E ல இருந்து B பாருங்க 2 லெட்டர் விட்டு போயிருக்கு. தென் B ல இருந்து லெட்டரே விடாம நெக்ஸ்ட் லெட்டர் B A போயிருக்கு பாருங்க. X ல இருந்து U பாருங்க 2 லெட்டர் விட்டு U வந்திருக்கு. U ல இருந்து லெட்டரே விடல T போயிருக்கு. சரி தென் பாருங்க T ல இருந்து U பாருங்க Q பாருங்க 2 லெட்டர் விட்டு போயிருக்கு. Q ல இருந்து P அப்படி வரிசையா வந்து போயிருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்து ஆப்ஷன் E செக் பண்ணலாம். Y ல இருந்து 2 லெட்டர் விட்டு B ல இருந்து லெட்டரே விடல U போயிருக்கு. ஆப்ஷன் D பாருங்க செக் பண்ணலாம். இப்ப பாருங்க J ல இருந்து F வரைக்கும் போயிருக்கு. 3 லெட்டர் வந்து விட்டு போயிருக்கு பாருங்க. நம்மளுக்கு இங்க எல்லாமே வந்து 2 லெட்டர் தான் வந்திருக்கு. இங்க மட்டும் பாருங்க 3 லெட்டர்ஸ் வந்திருக்கு. தென் அப்படியே ஒரு லெட்டர் கூட விடாம E வந்து போயிருக்கு. F ல இருந்து E போயிருக்கு. சோ ஆப்ஷன் D டிஃபரெண்டா இருக்கிறதுனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 28வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் E PUS தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி வாங்க எப்படின்னு சொல்லி பாக்கலாம். B ல இருந்து கொடுத்துருக்கனால B ல இருந்து எழுதிக்கிறேன் பாருங்க. BCDEFGH வரைக்கும் எழுதியிருக்கேன். தென் D ல இருந்து கொடுத்துருக்காங்க DEFGHIJ. S ல இருந்து கொடுத்துருக்காங்க STUVWXY. தென் D எழுதிக்கலாம். D ஆப்ஷன் JKLMNOP. ஆப்ஷன் E எழுதிக்கலாம் பாருங்க PQRSTU. ஓகே பாருங்க B ல இருந்து பாருங்கன்னா H வந்து போயிருக்கு. தென் H ல இருந்து பாருங்க E போயிருக்கு. ஆப்ஷன் B பாருங்க D ல இருந்து பாத்தீங்கன்னா J போயிருக்கு. J ல இருந்து பாத்தீங்கன்னா அகைன் G வந்து போயிருக்குது பாருங்க. 2 லெட்டர் கேப்ல இருக்குது. S பாருங்க S ல இருந்து பாத்தீங்கன்னா Y போயிருக்கு. தென் Y ல இருந்து பாத்தீங்கன்னா V போயிருக்கு. ஆப்ஷன் D பாருங்க J ல இருந்து P போயிருக்கு. P ல இருந்து M வந்து போயிருக்கு பாருங்க. எல்லாத்துலயும் பாருங்க கேப்ல பாருங்க 2 லெட்டர் இருக்குது. இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் E பாருங்க P ல இருந்து பாத்தீங்கன்னா U வந்து போயிருக்கு. U ல இருந்து பாருங்க S போயிருக்கு பாருங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு லெட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 2 லெட்டர் கரெக்டா இருக்குது. இங்க மட்டும் ஒரு லெட்டர் இருக்கு. நம்மளுக்கு இங்க இது எல்லாமே பாருங்க 2 லெட்டர் விட்டு விட்டு இருக்குது. சோ ஆப்ஷன் E தான் வந்து கரெக்டான ஆன்சர். எக்ஸாம் பார்க்கலாம். ஓகே 29வது சம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் B OUT தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இந்த ஒரு குழுல மட்டும்தான் 2 உயிரெழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2 உயிரெழுத்துனா AEIOU பாருங்க. ஓங்கிறது உயிரெழுத்து, யூங்கிறது உயிரெழுத்து. 2 உயிரெழுத்து வந்து கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏல பாருங்க ஒரு உயிரெழுத்து தான் இருக்குது. ஆப்ஷன் C லயும் E அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து. ஆப்ஷன் D ல பாருங்க O அப்படிங்கிற ஒரே ஒரு உயிரெழுத்து இருக்கு. ஆப்ஷன் B ல மட்டும் 2 உயிரெழுத்து OUன்னு சொல்லி இருக்கிறதுனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 30வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B LPO தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி எப்படின்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. P ல இருந்து Y பாருங்க, அப்படியே ஆப்போசிட்ல P ல இருந்து Y, தென் அதுல இருந்து X வந்து போயிருக்குது பக்கத்துல. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம் பாருங்க. E ல இருந்து அப்படி B ஆப்போசிட்ல போயிருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற U வந்து போயிருக்கு. ஆப்ஷன் டி வந்து செக் பண்ணலாம் பாருங்க. F ல இருந்து பாருங்க U கரெக்டா போயிருக்கு, அது பக்கத்துல இருக்கிற F வந்து போயிருக்கு, கரெக்டா வந்திருக்கு பாருங்க. ஆப்ஷன் இ வந்து செக் பண்ணலாம். I ல இருந்து பாருங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற R பக்கத்துல இருக்கு Q வரைக்கும் கரெக்டா வந்து போயிருக்கு. இப்ப எல்லா பேட்டர்னும் கரெக்டா தான் வந்து போயிருக்கு. சரி ஆப்ஷன் பி மட்டும் செக் பண்ணலாம் பாருங்க. L ல இருந்து அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஓக்கு போகணும்,
பட் அப்படி இந்த சைடுல இருக்கிற ஆப்போசிட் பி வந்து இப்படி இந்த சைடு ஆக்குல வந்து போயிருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க, எல்லுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற ஓ வரணும். எப்படி வரணும்னா LON வந்தா கரெக்டா இருந்திருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த சைட்ல வந்து போயிருக்குது. அதனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ELPU தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, எப்படின்னு சொல்லி பாக்கலாம். பாருங்க, சில இருந்து பாத்தீங்கன்னா ஹைட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 4 லெட்டர் விட்டு கொடுத்திருக்காங்க, 4 லெட்டர். தென் ஹைட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அதே 4 லெட்டர் விட்டு எம் வந்து கொடுத்திருக்காங்க. பாருங்க, அதுக்கடுத்து ஹைட்ஸ்ல இருந்து எம் பாத்தீங்கன்னா இடையில வந்து 4 லெட்டர் இருக்குது. அதே மாதிரி எம்ல இருந்து ஆர் பாத்தீங்கன்னா இடையில வந்து 4 லெட்டர் இருக்குது. ஆர் பாருங்க, ஆர்ல இருந்து டபிள்யூ வரைக்கும் போயிருக்கு. டபிள்யூ வரைக்கும் பாருங்க இடையில 4 லெட்டர் இருக்கு. அகைன் டபிள்யூல இருந்து பி வரைக்கும் பாருங்க 4 லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் டி பார்க்கலாம். டில இருந்து ஐ வரைக்கும் பாருங்க இடையில பாத்தீங்கன்னா 4 லெட்டர் இருக்குது. அதே மாதிரி ஐல இருந்து என் வரைக்கும் பாருங்க இடையில 4 லெட்டர் இருக்குது. ஆப்ஷன் இ பாருங்க, எல் இருந்து பி பாருங்க இடையில எத்தனை லெட்டர் இருக்கு? 1 2 3 3 லெட்டர் தான் வந்து இருக்குது. தென் பி ல இருந்து யூ வரைக்கும் பாருங்க 4 லெட்டர் இருக்கு. 1 2 3 4 4 லெட்டர் இருக்குது. சோ ஆப்ஷன் இ வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா 3 லெட்டர் விட்டுருக்கு, 4 லெட்டர் கொடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி PMN தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, எப்படின்னு சொல்லி பாக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். எக்ஸ்ல இருந்து டபிள்யூ வரைக்கும் போயிருக்கு பேக்ல. சாரி, எக்ஸ்ல இருந்து யூ வரைக்கும் போயிருக்குது. பாருங்க, பேக்ல வந்து யூ வரைக்கும் போயிருக்குது. தென் யூல இருந்து 2 லெட்டர் விட்டு, சாரி 1 லெட்டர் விட்டு பாத்தீங்கன்னா டபிள்யூ வந்து போயிருக்குது. பாருங்க, 1 லெட்டரு. தென் பாருங்க டி, ஆப்ஷன் டி பாருங்க, ஆப்ஷன் டி டில இருந்து ஏக்கு வந்து 2 லெட்டர் விட்டு போயிருக்குது. தென் ஏல இருந்து பாத்தீங்கன்னா சிக்கு இடையில 1 லெட்டர் விட்டு போயிருக்குது. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். பாருங்க, ஹைட்ஸ்ல இருந்து இ வரைக்கும் 2 லெட்டர் விட்டு போயிருக்குது பேக்ல. தென் இல இருந்து 1 லெட்டர் விட்டு ஜி வந்து போயிருக்குது. ஓகே, ஆப்ஷன் இ செக் பண்ணலாம். பாருங்க, டீல இருந்து கியூக்கு பாருங்க 2 லெட்டர் விட்டு போயிருக்குது. தென் கியூல இருந்து 1 லெட்டர் விட்டு எஸ்க்கு வந்து போயிருக்குது, வரிசையா இருக்கு. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். பாருங்க, பில இருந்து 2 லெட்டர் விட்டு எம்முக்கு போயிருக்குது, கரெக்ட் தான். தென் எம்ல இருந்து 1 லெட்டர் கூட விடலை, எண்ணுக்கு வந்து போயிருச்சு. நம்மளுக்கு வந்து ஓன்னு கொடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும், நம்மளுக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 33வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ GET தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா மற்ற எல்லா குழுவிலும் ATEல் முடிகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதுல 18 முடியுது, இதுலயும் 18 முடியுது, இதுலயும் 18 முடியுது. ஆப்ஷன் டிலயும் 18 முடியுது. ஆப்ஷன் இல மட்டும் ETன்னு சொல்லி முடியுது. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 34வது சம். இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ABA தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா எந்த ஒரு குழுவிலும் ஒரு எழுத்து மறுபடியும் இடம்பெறவில்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, இதுல 2 A வந்திருக்கு. அதே மாதிரி இதுல வேற எந்த லெட்டருமே திரும்ப திரும்ப வரவே இல்லை. ஆப்ஷன் B ல மட்டும் 2 A வந்ததுனால ஆப்ஷன் B தான் வந்து கரெக்டான ஆன்சர். 35வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ PQS தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா எல்லா குழுவிலும் உயிரெழுத்தில் முடிகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. உயிரெழுத்து AEIOUன்னு சொல்லி தெரியும். பாருங்க, ஐன்னு சொல்லி உயிரெழுத்துல முடியுது, ஏன் உயிரெழுத்துல முடியுது, ஓன்னு சொல்லி உயிரெழுத்துல முடியுது, யூன்னு சொல்லி உயிரெழுத்துல முடியுது. எஸ்ங்கிறது உயிரெழுத்து கிடையாது, அது வந்து ஒரு கான்சனன்ட். சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 35வது சம் பாருங்க, 6வது சம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ NPS தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, ஆர்ல இருந்து யூக்கு 2 லெட்டர் விட்டு ஆர்ல இருந்து யூக்கு வந்து போகுது. பாருங்க, தென் யூல இருந்து எக்ஸ் 2 லெட்டர் விட்டு போகுது. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க, ஜில இருந்து 2 லெட்டர் விட்டு ஜேக்கு வந்து போகுது. அதே மாதிரி ஜேல இருந்து 2 லெட்டர் விட்டு எம்முக்கு வந்து போகுது. ஆப்ஷன் சி பாருங்க,
ஒய்ல இருந்து 2 லெட்டர் விட்டு பாருங்க பிக்கு வந்து போகுது. இசட்க்கு அடுத்து ஏபிசிடி வரிசை அகைன் வந்து வரும். சோ அதனாலதான் ஆப்ஷன் பாருங்க 2 லெட்டர் விட்டு போகுது. பில இருந்து 2 லெட்டர் விட்டு பாருங்க ஈக்கு வந்து போகுது 2. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. இசட்ல இருந்து 2 லெட்டர் விட்டு பாருங்க சிக்கு வந்து போயிருக்கு கரெக்டா. சில இருந்து 2 லெட்டர் விட்டு பாருங்க எஃப்க்கு வந்து போயிருக்குது. 2 லெட்டரா விட்டு கரெக்டா போயிருக்கு. ஆப்ஷன் இ செக் பண்ணலாம் பாருங்க. என்ல இருந்து 1 லெட்டர் விட்டு போயிருக்கு பாருங்க. என்ல இருந்து 1 லெட்டர் விட்டு போயிருக்கு. தென் பில இருந்து எஸ்க்கு பாத்தீங்கன்னா 2 லெட்டர் விட்டு போயிருக்கு. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 37வது சம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எஃப்ஏஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா எல்லா புள்ளிகளிலும் ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து 2 நிலையான எழுத்துக்கள் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து உயிரெழுத்துனா தெரியும் ஏ இ ஐ ஓ யூன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயிரெழுத்தை தொடர்ந்து 2 மெய்யெழுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி பாருங்க ஓங்கிறது உயிரெழுத்து. ஓக்கு அடுத்து ஒரு வவல்ஸும் 2 கான்சனன்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஒரு வவல்ஸ் 2 கான்சனன்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏங்கிறது வந்து வவல்ஸ் 1 லெட்டர், கான்சனன்ட் 2 இருக்கு பாருங்க. வவல்ஸ் இல்லாத லெட்டர் ஐங்கிறது வந்து ஒரு வவல்ஸ், எஃப்ங்கிறது வவல் இல்லாத கான்சனன்ட் லெட்டர், ஈங்கிறது பாருங்க வவல்ஸ், பிங்கிறது வந்து கான்சனன்ட் 2 இருக்குது. இந்த மாதிரி 2 லெட்டரா கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க எஃப்ங்கிறது வவல்ஸ் கிடையாது, அதுவே வந்து ஒரு கான்சனன்ட். ஏ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 வவல்ஸ்ல வந்துருது. சோ அதுதான் வந்து டிஃபரெண்டா இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 38வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி எம்என்இசட் அப்படிங்கறதுதான் வந்து கரெக்ட். எப்படின்னா இந்த ஒரு குழுவுல மட்டும்தான் 2 சிறிய எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்காங்க. இங்க பாருங்க ஆப்ஷன் ஏல ஒரே ஒரு குட்டி ஸ்மால் லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் பில ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் சில ஸ்மால் லெட்டர்ஸே இல்லவே இல்ல. தென் பாருங்க ஆப்ஷன் டில பாருங்க 2 ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது. ஆப்ஷன் இ பாருங்க ஒரே ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது. இப்ப இது எல்லாத்துலயும் ஒரே ஒரு ஒண்ணு இருக்குது. இது எல்லாத்துலயும் ஆப்ஷன் டில மட்டும் 2 ஸ்மால் லெட்டர் இருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 39வது சம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி HUQU தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா மற்ற எல்லா குழுவிலும் நடு எழுத்து சிறிய எழுத்துன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. நடுவுல ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பில ஸ்மால் லெட்டர், ஆப்ஷன் டில கே ஸ்மால் லெட்டர், ஆப்ஷன் இல பாருங்க டீன்னு சொல்லி ஸ்மால் லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் சில பாருங்க லாஸ்ட் தான் வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 40வது கொஸ்டின் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ZWR தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. ஆப்ஷன் பாருங்க ஆர்ல இருந்து என் போயிருக்கு. ஆர்ல இருந்து என் பாருங்க 3 லெட்டர் விட்டு போயிருக்குது. தென் என்ல இருந்து பாருங்க ஜே பாருங்க 3 லெட்டர் விட்டு போயிருக்கு. அதே மாதிரி 3 லெட்டர். ஆப்ஷன் பி பாருங்க எக்ஸ்ல இருந்து 3 லெட்டர் பேக்ல பாருங்க டி போயிருக்கு. அதே மாதிரி டீல இருந்து 3 லெட்டர் விட்டு பி போயிருக்கு. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். எம்ல இருந்து ஐ பாருங்க 3 லெட்டர் விட்டு இடையில 3 லெட்டர் விட்டு போயிருக்கு. ஐல இருந்து பாருங்க இ பாருங்க 3 லெட்டர் விட்டு போயிருக்குது. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. இசட்ல இருந்து டபிள்யூ பாருங்க இடையில 2 லெட்டர் தான் இருக்குது நம்மளுக்கு. இது எல்லாத்துலயும் 3 லெட்டர் இருக்கு. இதுல மட்டும் 2 லெட்டர் இருக்கு. டபிள்யூல இருந்து ஆறு பாருங்க எத்தனை லெட்டர் 1 2 3 4 லெட்டர் விட்டு போயிருக்கு. சோ இதுதான் வந்து டிஃபரெண்டா இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 41வது சம் பார்க்கலாம். ஓகே, இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ PUT தான் வந்து கரெக்ட். எப்படின்னா எல்லா குழுவிலும் முதல் எழுத்தாக உயிரெழுத்து உள்ளதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உயிரெழுத்து தெரியும் AEIOUன்னு சொல்லி தெரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈங்கிறது வந்து வவல்ஸ் இருக்கு, ஓங்கிறதெல்லாம் வவல்ஸ் இருக்குது. அகைன் பாருங்க ஏன்னு கொடுத்திருக்காங்க, ஏங்கிறது வவல்ஸ். பி பாருங்க வவல் லெட்டர் கிடையாது. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 42வது சம். கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் மற்றவற்றில் இருந்து மாறுபட்ட எண் எழுத்து குழுவை கண்டறியன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சரி பார்க்கலாம் பாருங்க. 42வது. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 12M தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா குழுவிலும் ஆங்கில எழுத்துக்களின் இடத்தை அந்த எண் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆர் பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 18வது இடத்துலதான் இருக்கும். எக்ஸ் பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 24வது லெட்டர் தான். பி ஏபிசிடி லெட்டர்ல 22வது லெட்டர். பி பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 16வது லெட்டர்.
எம் பாத்தீங்கன்னா 12வது லெட்டர் கிடையாது. எம் வந்து பாத்தீங்கன்னா 13வது லெட்டர்ல இருக்கும் ஏபிசிடி வரிசையில. சோ இங்க 12 கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 43வது சம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம். இதுல கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி JR6 தான் வந்து கரெக்ட். சரி, எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி ஆப்ஷன் ஏ எழுதிக்கிறேன் நானு. இப்ப பாருங்க, ஜி இருக்கு, நடுவுல இருக்கிற லெட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து கழிக்கணும். எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுல இருந்து டி பிளஸ் இங்க 2 கொடுத்துருக்காங்களா, டியையும் 2ஐயும் வந்து ஆட் பண்ணி ஜில இருந்து கழிக்கணும். இப்ப எழுதிக்கலாம். ஜி பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில பாத்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்குது, மைனஸ் டி பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 4வது இடத்துல இருக்கு, பிளஸ் அந்த 2 வந்து எழுதிக்கிறேன். இப்ப 7ல இருந்து 6 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஆப்ஷன் பி எழுதிக்கலாம் பாருங்க. K5 இருக்கு. இப்ப K எழுதிக்கலாம். Kல இருந்து E பிளஸ் 5 வந்து ஆட் பண்ணி கழிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். K பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 11வது இடத்துல இருக்குது, மைனஸ் E பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 5, இங்க 5 கொடுத்துருக்காங்க, நானும் 5 போட்டுக்கிறேன். அப்ப 11ல இருந்து 10 வந்து கழிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு சொல்லி கிடைக்கும். சரி, ஆப்ஷன் டி எழுதிக்கிறேன் நானு. PY8 இருக்கு. ஒய்ல இருந்து நம்ம P-யையும் 8ஐயும் ஆட் பண்ணி கழிக்கணும். ஓகே, பாருங்க. ஒய் பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 25வது இடத்துல இருக்குது. பி பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 16வது இடம், பிளஸ் 8 கொடுத்துருக்கனால நானும் 8 போட்டுக்கிறேன். இப்ப 16ஐயும் 8ஐயும் நம்ம வந்து ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16 8 14 வரும். 1 24. 25ல இருந்து 24 கழிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஆப்ஷன் இ எழுதிக்கலாம் பாருங்க. RV3 இருக்கு. அப்ப V-ல இருந்து நம்ம R பிளஸ் 3 வந்து கழிக்கணும். V பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 22வது இடத்துல இருக்குது. R பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 18வது இடத்துல இருக்கு, பிளஸ் இங்க 3 கொடுத்துருக்கனால நானும் 3 போட்டுக்கிறேன். அப்ப 22ல இருந்து 18 பிளஸ் ஒரு 3 என்னது 21 சொல்லிட்டு வரும். அப்ப இத கழிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு சொல்லி கிடைக்கும். சரி, ஆப்ஷன் சி செக் பண்ணலாம் பாருங்க. JR6 கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, R எழுதிக்கிறேன். Rல இருந்து J பிளஸ் 6 வந்து கழிக்கணும். R ஏபிசிடி வரிசையில பாத்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 18வது இடத்துல இருக்குது. J பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 10வது இடத்துல இருக்கு, பிளஸ் R போட்டு கொடுத்துருப்பேன். 18ல இருந்து 16 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கி, 2ன்னு சொல்லி கிடைக்கி. இது எல்லாத்துலயும் பாருங்க 1 1 1 1 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் சில மட்டும் நம்மளுக்கு 2ன்னு சொல்லி கிடைச்சதுனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 44வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி F4J தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, ஆங்கில வரிசையில கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களுக்கு இடையே உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க. MS கொடுத்துருக்கு. எம் இந்த இருக்கு. எம்ல இருந்து S வரைக்கும் கொடுத்திருக்காங்க. எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 5 லெட்டர் கொடுத்துருக்கு. இங்க 5ன்னு சொல்லி கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி செக் பண்ணலாம் பாருங்க. பில இருந்து L வரைக்கும் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9 லெட்டர் இருக்கிறதுனால இங்கே 9 கொடுத்திருக்காங்க. கரெக்ட். ஆப்ஷன் சி செக் பண்ணலாம் பாருங்க. Tல இருந்து Y வரைக்கும் பாருங்க, கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 4 கொடுத்திருக்காங்க. இங்கே 4 இருக்கு. அப்ப கரெக்ட். ஆப்ஷன் சியும் கரெக்ட். ஆப்ஷன் இ செக் பண்ணலாம் பாருங்க. Qல இருந்து W வரைக்கும் ஓகே செக் பண்ணலாம் பாருங்க. 1 2 3 4 5 5 கொடுத்திருக்காங்க. இங்கே 5 கொடுத்திருக்காங்க. அப்ப கரெக்ட். ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. Fல இருந்து J வரைக்கும் கொடுத்திருக்காங்க. பாருங்க 1 2 3 தான் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து Fக்கும் Jக்கும் இடையில உள்ள லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 3. ஆனா ஆப்ஷன் டில பாத்தீங்கன்னா 4ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, லாஸ்ட் சம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ PH3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. O E இப்ப பாருங்க, ஓல இருந்து E வந்து டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும்.
பாருங்க ஓ ஏபிசிடி வரிசையில 15வது இடத்துல இருக்கு டிவைடடு. இ பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 5வது லெட்டர்ல இருக்குது. அப்ப 15ல இருந்து 5 வந்து டிவைட் பண்ணா நம்மளுக்கு வந்து 3ன்னு சொல்லி கிடைக்கும். அந்த 3 தான் இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். எக்ஸ் டி. எக்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸையும் டியும் டிவைட் பண்ணோம். எக்ஸ் ஏபிசிடி வரிசையில 24வது இடத்துல இருக்குது. டி பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. இப்ப டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு சொல்லி கிடைக்கும். இங்க பாருங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்ட். ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். ஜே பி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க ஜேல இருந்து பி வந்து டிவைட் பண்ணணும். ஜே ஏபிசிடி வரிசையில பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்குது. பி ஏபிசிடி வரிசையில 2வது இடத்துல இருக்கு. நம்ம டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். இங்க பாருங்க 5ன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். பி கே 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பில இருந்து கேவை வந்து டிவைட் பண்ணோம். பி ஏபிசிடி வரிசையில பாத்தீங்கன்னா 22வது இடத்துல இருக்குது. கே பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 11வது இடத்துல இருக்கு. அப்ப டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இங்க பாருங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் இ செக் பண்ணலாம். பி ஹைச். பி பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 16வது இடத்துல இருக்குது. ஹைச் பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசையில 8வது இடத்துல இருக்குது. நம்ம டிவைட் பண்ண நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 2ன்னு சொல்லி கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, பாருங்க நம்ம வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிற டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து சாப்டர் 3ல பாத்தீங்கன்னா சாப்டர் 3ல வகை 5ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நாளைக்கு வந்து வேற டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.